குச்சி தீந்துருச்சு. இந்தா. எத்தனை தடவை இந்த மருந்து கலக்கிறது? எத்தனை தடவை அன்னைக்கு கரு உருவாகுதோ அத்தனை தடவை அந்த கருவை அழிச்சுதான் ஆகணும். பூஜை முடிஞ்ச உடனே அண்ணி துளசி தீர்த்தம் குடிப்பாங்க, அதுல கலந்துரு. கொஞ்சம் இரு, பூஜை முடிச்சுதான் ஆகாரம் கொடுக்கிறேன். அது எப்படி? பால்லையும் பஞ்சாமிர்தத்திலையும் கலந்த மருந்து மட்டும் அவளை கரெக்டா வேலை செஞ்சப்போ இந்த துளசி தீர்த்தத்துல கலந்த மருந்து ஏன் இப்படி வேலை செய்யாம போச்சு? ஹோமியோபதி பிரகாரம் துளசி செடி மருந்துன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை துளசி செடி நமக்கு வில்லன் ஆயிடுச்சோ? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் கண் முன்னால தானே எங்க அம்மா மருந்து கலந்தாங்க. அந்த மருந்தை சாப்பிட்டதும் கண்ணி அலறுவாங்க, கரு கலைஞ்சிரும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? நீ காத்துக்கிட்டு இருக்கிறதோட சரி, இந்த ஆளவந்தாருடைய பிரெயின் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த பக்கம் ரஷ்யாவை பத்தி சிந்திக்கும், இந்த பக்கம் அமெரிக்காவை பத்தி சிந்திக்கும். சிந்திக்கிறதுக்காகவே தானே ஆண்டவன் இந்த பிரெயினை படைச்சு வச்சிருக்கான். இப்போ ஒரு ஐடியா சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஆமா, அடையாண்டா கோவில் பிச்சைக்கார மாதிரி ஒரே கோரஸா கெஞ்சிரீங்க. சிந்திக்க வேணாமா? சீக்கிரம் சொல்லுங்க. வந்துருச்சு. நீ உங்க அண்ணன் மாதிரியே கையெழுத்து போடுன்னு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, இப்ப கூட சொல்றேன். நான் கையெழுத்து போட்டா எங்க அண்ணனே கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாதுல்ல? செக் புக்கை திருடிடு, அதுல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சிடு, உங்க அண்ணன் மாதிரியே கையெழுத்து போட்டுடு. போட்டா பணம் கிடைக்காது சார். ஏன் சார் கிடைக்காது? என்னங்க கையெழுத்து போடாம வெறும் செக்க கொண்டு வந்து கொடுத்தா பணம் எப்படி கொடுப்பாங்க? கையெழுத்து இல்லையா? சரியா பாருங்க சார். நான் பார்த்துதாங்க சொல்றேன். சந்தேகமா இருந்தா நீங்களே பாருங்க. இருக்கு சார், பாருங்க. என்னது, கையெழுத்து இருக்கா? கொண்டாங்க பார்க்கலாம். பாருங்க. என்னது காலங்காத்தால குழப்பறான்? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். சரி. கையெழுத்து இல்லாத செக்க கொண்டு வந்து கொடுத்து காலங்காத்தால கன்ஃபியூஸ் பண்ற ஆளு எந்த ஆளு? ஓஹோ, பாலுவா? ஆமா, கையெழுத்து இல்ல. எதுக்கு டவுட்? அவங்க அண்ணன் நடராஜனுக்கே போன் பண்ணி கேட்டுறேன். ஆரம்பத்துல இருந்தே இவன் போக்கு சரியில்லை சின்னமா. இவனுக்கு இந்த வீட்டுல நான் என்ன குறை வச்சிருக்கேன்? அவன் வேற நான் வேற நினைச்சிருக்கனா? எனக்கே துரோகம் பண்ணவனுக்கு எப்படி மனசு வந்தது? என்கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானே, இது எப்படி சமாளிக்கிறது? அட பாவி, நீ இப்படி நடந்துக்குவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. எப்போ இவனுக்கு நீ துரோகம் பண்ணியோ, இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போடா வெளியே, போடா வெளியே, போடா. சின்னமா நிறுத்துங்க, அவனை அடிக்காதீங்க. ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், கூட்டு 4 வார்த்தை கண்டிப்பீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்காக இப்படி அடிச்சு விட்டு விரட்டுறது? அவனுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? சரி சரி பாலு, ஒரு ரூமுக்கு போ.